வாசிப்பும் ஒரு வார்த்தையை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 37:5 வாசிப்போம். சங்கீதம் 37:5. ஆமென். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பு கொடுத்து அவர் மேல். ஆமென். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. ஆமென். நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கப்பட்டது யாரு? கர்த்தர் தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறார். நம்முடைய பலன் கிடையாது, நம்முடைய தாளந்துகள் கிடையாது, நம்முடைய திறமைகள் கிடையாது, ஆள் பலம் கிடையாது. நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படுகிறவர் யாரா? கர்த்தர் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறார். இந்த மாதத்துல தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நமக்கு காரியங்களை வாய்க்கப்பட போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நமக்கு ஒருபோதும் உதவ போறது கிடையாது. நம்முடைய செல்வங்கள் ஒருபோதும் நமக்கு போதுமானதாக இருக்க போறது கிடையாது. நம்ம கூட இருக்கிற நபர்கள் நம்ம கூட கடைசி வரை வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்வார் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்கப்பட போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டோ, எதெல்லாம் நீங்க பிரயாசப்பட்டு செஞ்சீங்களோ, இதெல்லாம் என்னால செய்து முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்களோ, இந்த எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்கப்பட போகிறார். ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் மேல, ஹல்லேலூயா, இயேசு மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்கப்படுகிறார். தேவனுடைய கரம் இதை செய்ய போகிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளாதான் பிரயாசப்பட்டு ஓடிட்டு இருக்கோம், நம்மளாதான் முடிவு எடுக்கணும். இது தேவனுடைய திட்டமா, தேவனுடைய செயலா அப்படின்றத நம்ம சில நேரங்கள்ல அலசி ஆராய்ந்து பார்ப்பதில்லை. தேவன் நமக்கு என்ன சொல்கிறார், அவருடைய சத்தம் உள்ள என்ன கேட்குது, அவருடைய சத்தம் கேட்கிற சத்தத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடிகிறதா, இல்ல நான் இன்னும் கம்ஃபோர்ட் ஜோன்லயே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். காலையில எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா எந்திரிச்சுட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு காலையில் தேவனை துதிக்கிறது. எனவே சில நேரங்கள்ல தேவனுடைய பாதை இடுக்கமான வாசல் வழியா இருக்கு, கடினமான பாதையாயத்தான் தோற்றும். ஆனா அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நுகம் இலகுவாய். அப்ப நம்ம அந்த பிரயாசத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது கையிட்டு செய்கிற வேலையா இருக்கலாம், இல்ல நீங்க குடும்பத்துல ஏற்படுகிற நல்ல காரியங்களா இருக்கலாம், இல்ல தடைப்பட்டு நின்று போயிருந்த வீட்டின் காரியங்கள். சில பேர் வீடு கட்டிட்டு இருக்கலாம், அந்த வீடு தடைப்பட்டுக்கலாம். அதை திரும்ப நீங்க பிரயாசப்பட்டு தொடங்கும் போது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கடன் அடைப்பதற்கு ரொம்ப வருஷமா இருந்த கடன் வட்டி கட்டி 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 ஓஞ்சி போச்சு. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை அனுப்பி அந்த கடனை அடைப்பதற்கு கிருபை செய்வார். உங்கள் சரீரங்களில் காணப்படுகிற பலவீனங்களை கர்த்தர் சுகமாக்கும். ஹல்லேலூயா. எனவே இது கர்த்தரால் ஆகக்கூடிய ஒரு காரியம், மனுஷனால் கூடாதது, ஆனா கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுவது யாருன்னா அவர்தான். பிரசங்கில ஒரு வசனம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது,
ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நீங்க சொல்லப்பட்டு பாருங்க, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்கள் வேகம், அப்புறம் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம், பிழைப்புக்கு ஞானம், ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான், பல யோசனைகள் யுக்திகள்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போ தயவு அடைகிறதுக்கு வித்வான்களின் அறிவு, இதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் போதாது என்று சொல்கிறேன். சொல்ற நபர் யாருன்னா ஒரு உலகத்திலேயே சிறந்த ஞானி, உலகத்திலேயே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வைஸ் மேன், ஒரு விஸ்டம் நிறைந்த ஒரு நபர் சாலமோன் ராஜா. அவர் சொல்லுகிறார், என்கிட்ட ஓடுகிறதுக்கு வேகம் பத்தாது, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு என்னுடைய பிரயாசம் பத்தாது. அப்போ என்னதான் கடைசியில வேணும் அப்படின்னா, அந்த கடைசி லைன்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எல்லாரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நம்ம பாஷையில சொல்லணும்னா அதுக்கு கால நேரம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கால நேரம் வரணும். அந்த சமயமும் தேவ செயலும், நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் தேவ செயலும் அந்த சமயமும் எனக்கு நேரிடலைன்னா அந்த பிரயாசங்கள் எனக்கு விருதாவாய் போய்விடும். அப்ப தேவன் இந்த மாதத்துல சொல்கிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். This is the month of the season. உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கக்கூடிய, நீங்கள் அடையக்கூடிய அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்கக்கூடிய நாட்களாய் இந்த மாதம் இருக்கக்கூடிய, நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்களோ, என்ன அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ, என்ன காரியத்தை உங்க மனதில் நினைத்து கொண்டிருந்தீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு போன காரியங்கள், உங்களுக்கு கிடைக்காமல் தூர விலகி போன காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் தேவன் கைக்கூடி வர பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவரே காரியத்தை வாய்ப்பார். நீங்க இறையில பிரயாசப்பட்டு உழைத்து இதுவரைக்கும் உங்களுக்கு கிட்டாத அந்த காரியத்தை இன்னைக்கு உங்களுக்காக தேவனே செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி இருக்கிறார், அதனால அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாழ்க்கையில அவர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் வாழ்க்கையில புதிய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நீ அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அவர் காரியத்தை வாய்க்கப்படுகிறார். எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? பெரிய காரியம். சொல்லுங்க, பெரிய காரியம். சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு உனக்கு எவ்வளவு பெரிய பொம்மை வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பெரிய பொம்மை வேணும், கை எவ்வளவு அகலம் இருக்கும், அதால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அந்த இந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு நல்ல பெருசா ஒரு 10 அடியில டெடி பியர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும்? அது அடிச்சாலே விளையாடல. இந்த சரவணா ஸ்டோர்ல கூட்டு போனா அது மேலே ஏறி குதிக்கிறாங்க, விளையாடுறாங்க. அவங்க எல்லாம் குட்டி பொம்மையை பார்த்தவங்க அந்த பெரிய பொம்மையை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஆர்வம், மகிழ்ச்சி. நம்ம அப்படிதான் குட்டி பொம்மையை போலதான் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். ஆனா தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறேன். நீ சாதாரணமா உன்னை நீ ட்ரீட்மெண்ட் பண்ற, நீ உன்னையுடைய அளவை நீயே என்னன்னா நிர்ணயிக்கிற. அந்த அளவு பார்த்தா ரொம்ப சின்ன லெவலா இருக்கு, சின்ன ஆசையா இருக்கு, சின்ன அச்சீவ்மெண்டா இருக்கு. ஆனா நான் உன் வாழ்க்கையில நினைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய காரியங்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல அவரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னால இதை செய்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம அந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னா விசுவாசம் மட்டும்தாங்க. உங்க வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் அளவை, அந்த படியை நீங்கள் உயர்த்தி பாருங்களேன், ஆண்டவர் அதற்கான திறந்த வாசலை உங்கள் வாழ்க்கையில வைப்பார். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நீங்க செய்ய முடியும். ஏதோ சாதாரண காரியங்கள், நம்ம சாதாரண ஊழியம் பண்ணிட்டு போறதுக்காக வரல. பெரிய காரியங்களை, சாதிக்கிற காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் திருச்சபையில எத்தனை ஆராதனை நடக்க போகிறது?
4 ஆராதனை நடக்க போகிறது. சாட்சி இந்த கேமரா இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகுது. இந்த செய்தி கேட்கப்படும். ஒரு நாள் அடுத்த 4 மொழிகள்ல ஆராதனை நடத்துவதற்கு தேவன் செய்வார். எத்தனை மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல? அத்தனை மாவட்டங்களையும் கிறிஸ்துமஸ் தேவன் கொண்டு சொல்வார். ஏன்னா இது தேவன் கொடுத்தது அரிசனம், தேவன் கொடுத்தது. நாம் அவருடைய வேலையாட்களாயிரும், அவருடைய ஊழியக்காரர்களாயிரும். எனவே நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய நிலைமைக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது எட்டாத காரியமாய் தான் தோன்றும். அது பழமொழி சொல்லுவாங்களே, பறிக்க முடியாது ஏதோ சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க படுத்துக்கிட்டு மாங்காய் பறிக்க முடியாது ஏதோ சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு வானத்தில் 8 நிலா பிடிக்கிற கதை தான் அப்படின்னு. இல்ல, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. உங்க வாழ்க்கையில அவர் திட்டமிட்டு இருந்தா, தீர்மானித்திருந்தா, அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எனவே உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை, அளவை குறைத்து விடாதீர்கள். சில நேரங்கள்ல வரக்கூடிய துன்பங்களை பார்த்து, மனிதர்களுடைய நிலைமைகள் பார்த்து, நம்ம கூட பழகக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களை பார்த்து, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய செயல்களை பார்த்து, இந்த வாழ்க்கை எனக்கு இவ்வளவுதான் போல இருக்கு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள தோன்ற வேண்டாம். ஏன்னா உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர். அவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ இந்த பட்டணத்துல, இந்த பகுதியில, இந்த வேலையில நான் ஒரு சாதாரண நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நபராய் இருக்கலாம், தோன்றலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைகளை அப்படியாக பார்க்கவில்லை. ராஜாக்களாய், லேவியராய் தாவீதை எல்லாருமே ஆடு மேய்க்கிற சிறுவனாய் பார்த்தார்கள். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை தேவன் பார்த்தார். அவன் அரசனாய், இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கே அரசனாய் தேவன். தேவனுடைய பார்வை வேறு. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல உங்களை பாருங்க. சாதாரணமான மாம்சத்தின் கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா உழைக்கிறவர்கள், அன்றாட தேவைகளை சந்தித்து அதற்காக ஓடக்கூடிய நபர்களாய் இருக்கலாம். ஆனா அவரை நம்பி இருக்கிறதுனால அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு சாதாரண நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில அநேக வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அநேக வாய்ப்புகளை அடையும்படியாக தேவன் நமக்கு பலனையும் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Thank you Jesus. Hallelujah. எனவே உங்க வாழ்க்கையில சாதாரணமாய் உங்க வாழ்க்கையை எடை போட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதோட என் வாழ்க்கை முடிய போகுது, இதுதான் என் நிலைமை, இதுதான் எனக்கான அமைக்கப்பட்ட பாதை என்று நீங்களே உங்களை தீர்மானித்துக் கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்கான ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான, உங்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அது உங்களால அநேகர் பயனடைய போறாங்க. உங்களால அநேகர் ஜீவன் அடைய போறாங்க. உங்களால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, என் மூலியமா கர்த்தர் அநேகர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க மூலமா கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். இது சாதாரணமா ஒரு மோட்டிவேஷனா சொல்ற வார்த்தை இல்ல, கர்த்தர் இடத்துல இருந்து பெறுகிற ஒரு வார்த்தை. நான் சொல்லுகிற அந்த வார்த்தை சத்தம் என்னுடையது, ஆனா வார்த்தை அவருடையது. வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு இந்த திருச்சபையில உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவரை நம்பி இருங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். உன் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உன்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, அதை அனலைஸ் பண்ணி பாருங்க, அதை பகுத்தாராய்ங்க. என்னுடைய வழி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம், நான் நடக்கிற நடத்தை, தினமும் நான் செய்கிற செயல் கர்த்தருக்கு மகிமையாய், கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்கதாய் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க சீர்தூக்கி பாருங்க. அவரை நம்பி இருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உலகத்துல சொல்லுவாங்களே, தொட்டதெல்லாம் என்ன ஆகுதான்? பொண்ணாகுதான். ஆமா, இன்னைக்கு பொண்ணோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏறுது, இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நேற்று நைட் நான் டிராவலில் வரும்போது கேட்டுட்டேன். ஒருத்தர் சொல்றாரு, இந்த டைம் தான் கோல்டு வாங்கக்கூடிய சரியான டைம், இதுக்கு மேலே குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35% ஏறும், 45% ஏறும், அதனால் இப்பயே வாங்கி போட்டுருங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் கீழே போகுங்க மார்க்கெட்டு, இன்னும் இறங்க போகுதுங்க மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருடைய கருத்து கணிப்புகள் நிறைய இருக்கு. ஆனா எப்படியோ கர்த்தரை நம்பி இருக்கும்போது கோல்டு ரேட் ஏறுதோ இல்லையோ, என் வாழ்க்கை உயரப்போகுது. அல்லேலூயா. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் கொடுப்பார், வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். அவர் தான் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு.
அவர் தான் எனக்கு பலப்படுத்துகிறார், அவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் என்னென்ன அட்டன் பண்றேனோ அது எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமே மாற்றி தருவார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலேயே அதிகாலை ஒரு 12:30 மணிக்கு இருக்கும், முதல் அட்டம்ப்ட். பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த ட்ரெயின் வந்து 2:30 மணிக்கு மதுரைக்கு வரணும்னு சொல்லி போட்டிருந்தது. 2:30 மணிக்குன்னா 1:30 மணிக்கு திண்டுக்கல் வர வேண்டிய ட்ரெயின். 1:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 12:30 மணிக்கு வந்துருச்சு. அடிச்சு சரியான ஸ்பீடு, தட்டா 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 தட்டன்னு வந்துட்டு 12:30 மணிக்கு வந்துருச்சு. பார்த்தா பக்கத்தில் ஒரு ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினும் கரெக்டான டைம் வருது. ஆனால் அந்த ட்ரெயின் கரெக்டான டைம் வந்தாலுமே மதுரைக்கு 1:30 மணிக்கு வந்துடும்னு. நான் போகிற ட்ரெயினு மதுரைக்கு 2:30 மணிக்கு வருது. 2:30 மணிக்கு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வரது 3:30 ஆகிடும். வந்து சும்மா அப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஆராதனை கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டேன்னா 1 மணி நேரம் முன்னாடி போயிடலாமே அப்படின்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன். இந்த ட்ரெயினை மாறி பிடிச்சிட்டேன்னா 1 மணி நேரம் முன்னாடி வீட்டுக்கு போனால் ஒரு 1 ஹவர் இடுப்பை சாட்சி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஈக்குவலாக அப்படியே வருது. ரெண்டுமே ஒய் கனெக்ட் மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இது 1வது பிளாட்ஃபார்ம், இது 4வது பிளாட்ஃபார்ம் போட்டுருச்சு. அதுக்கு நடுவில் இருக்க 3வது பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நின்றுச்சு. அப்போ அந்த ட்ரெயினை பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். அவர் முன்னாடி வந்து நின்றுட்டாரு. என்னோட ட்ரெயின் செகண்ட் அப்போ தான் உள்ளே நுழையிறாரு. அங்கேருந்து எட்டி பார்த்தா அங்கே க்ரீன் சிக்னல் இந்த ட்ரெயினுக்கு போட்டுட்டாங்க. அப்போ இந்த ட்ரெயின் கிளம்பிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். ஏசப்பா, இந்த ட்ரெயினை பிடிச்சேன்னா 1 மணி நேரம் நான் சேவ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் க்ரீன் சிக்னல் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தமான அந்த ட்ரெயினை பிடிப்போம், இல்லைன்னா இதுலேயே நம்ம உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த ட்ரெயின் வந்து நின்றுச்சு. இந்த ட்ரெயின் க்ரீன் சிக்னல், ஆனால் இன்னும் கிளம்பவே இல்லை. நடுவில் 3வது பிளாட்ஃபார்மத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது. சரி இறங்கி அந்த ட்ரெயினில் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் திறந்துருந்துச்சு. அதில் அழகாக ஏறி இந்த பக்கம் இறங்கிட்டேன். நான் வந்து மெல்ல வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறேன். அதுக்கப்புறம் தான் அந்த க்ரீன் சிக்னல் போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ட்ரெயினே மூவ் பண்ணாங்க. காலையில் சீக்கிரமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ தான் நினச்சேன், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ட்ரெயினுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்தாலும் சரி, நான் ஏறுற வரைக்கும் அந்த ட்ரெயின் மூவ் ஆகாது. கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல விசுவாசம். கர்த்தர் செய்வார். உங்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம போய் அதை அட்டெண்ட் பண்ற வரைக்கும் அது வெயிட்டிங்லேயே இருக்கும். உங்க வாழ்க்கையிலேயே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் அடையும் வரைக்கும். எப்போ அடையலாம்? உங்களுடைய மனக்கண்கள் திறக்கும் பொழுது அடைவீங்க. அல்லேலூயா. ஆகார் தனிமையில் விடப்பட்ட பொழுது அங்க ஒரு கிணறு இருக்கு, அங்க வந்து ஒரு ஊற்று காணப்பட்டது. எப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போ அந்த ஊற்றை பார்த்தார். ஒருவேளை அந்த கண்கள் திறக்கப்படுவதில் தாமதமாக இருந்துச்சுன்னா அது வரைக்கும் அந்த ஊற்று அங்கே காத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை கண்கள் திறக்கப்படாம போயிருந்தா அந்த ஊற்று வீணாய் போய்விட்டு. உங்க வாழ்க்கையில உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க ஒரு ஊற்று இருக்கு, ஆசீர்வாதமான ஊற்று இருக்கு. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதமான ஊற்றை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில் உள்ள அந்த வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கண்டு கொள்வீங்க. அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த அத்தியாயத்திற்கு, அடுத்த உயர்வுக்கு கர்த்தர் உங்களை நகர்த்துவார். அல்லேலூயா. எனவே பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை நடப்பிப்பதற்கு அவர் ஆவலா இருக்கிறார், ஆர்வமா இருக்கிறார். ஆனா என்னன்னா, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை சீர்தூக்கி பார்க்கும்போது, என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கா? என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பிக்கிறனா? என்னுடைய செயல்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமையா இருக்கிறதா? இந்த காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்க்கும்பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் எங்கிருந்து வருமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திப்பதில்லை, நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, தலை குனிந்து போவதில்லை. அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நிறைய பேரு தயங்கி நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேரு பயந்து நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் கம் ஃப்ரண்ட், முன்னாடி வாங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. நீங்க தயங்கி பின்னாடி நின்னுட்டீங்கன்னா உங்களால விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்ப விசுவாசம் அங்க கிரியை செய்யலன்னா கர்த்தரால அங்க அற்புதம் செய்ய முடியாது. உங்கள் தலையை கர்த்தரால உயர்த்த முடியாது. அதே நீங்க முன்னாடி வந்து தைரியமா நின்னீங்கன்னா
விசுவாசத்தோடு நின்னீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துல வந்து முன்னாடி நிக்கிறீங்க, அட்டன் பண்றீங்க அந்த வாய்ப்புகள் அப்படின்னா, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களால நடத்த முடியும். அல்லேலூயா. அந்த பெலிஸ்தரை எதிர்ப்பதற்கு யாருமே முன்னாடி வரல. அவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கத்துவானா. ஒவ்வொரு நாளும் கத்தும்பொழுது யாருமே வரல, எல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்க அந்த தேசத்து ராஜா முதற்கொண்டு. ஆனா சிறு வயதா இருந்த தாவீது முன்னாடி வந்து நின்னான். அவன்கிட்ட போற ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அது போட்டு பார்த்து அவனுக்கு அது பயிற்சி இல்லை. அது போட்டு பழக்கம் இல்லாதால அதை போட்டு அவனால ஹேண்டில் பண்ண முடியல. அதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாய் தேவனுடைய நாமத்தில் அவன் வந்து முன்னாடி என்னன்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தயக்கமும் பயமும் உங்களுடைய வாய்ப்புகளை அழித்து விடும். பயம் ஒருவேளை இருக்குன்னு தான். ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போய் நீங்கள் நிற்கும் போது கொஞ்சம் பயமும் தயக்கம் உள்ள இருக்கும். ஆனால் உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் உன்னோட இருந்து உன் வாயோட இருந்து பேச வேண்டியதை செய்ய வேண்டியதை அவர் செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சூழ்நிலைகளை தேவன் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எனவே உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே நம்பியிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை நீ செய்கிறவர். எங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எங்களை ஒருபோதும் கைவிடாதவர், எங்கள் தலையை நிமிர செய்கிறவர். ஆண்டவர், உமக்கு நாங்கள் மகிமையை செய்து ஆண்டவரே செலுத்துகிறேன் சப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவர் நீ ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்ட தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்க சப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தை ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க சப்பா. ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க செய்ய போகிறதுக்காக நன்றி. எந்தெந்த காரியத்தை ஸ்டெப் அப் பண்றாங்களோ அது எல்லாவற்றையும் நீ வாய்க்க பண்ண போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவங்க எடுக்கிற அந்த பிரயாசங்களை, முயற்சிகளை தேவனை வாய்க்க பண்ண போகிறதுக்காக நன்றி. பல முறை எடுத்த பிரயாசம் தோற்று போய் இருந்தாலும் இந்த முறை எடுக்கிற இந்த பிரயாசத்தை தேவன் ஆண்டவரே அனுகூலமாய் மாற்றி தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமா ஆண்டவரே, இது எங்களால கூடாதது ஏசப்பா, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல ஏசப்பா, உம்முடைய ஆவியினால் எல்லாம் கூடும். நான் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன், தேவனாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன் ஆண்டவரே. கலக்கமும் பயமும் திகிலும் என்னை விட்டு நீங்கியது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பலப்படுத்தினதுக்காக நன்றி. நீர் எங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுகிறதுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் யெகோவா நிசியாய் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. நீ சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கிறவர், நீரே காரியத்தை ஆண்டவரை வாய்க்க பண்ணுகிறவர். எங்கள் வாய்ப்புகளை, என்னுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்துகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்கள் திருச்சபையை உயர்த்துகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆண்டவரே நீ பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களையும் நினைக்கிறோம், வரும் நாட்களில் கொண்டு வாங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்கள் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக.